ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நீலப்பயிறு. ஸோ இது வந்து நான் ஒரு பாட்டில் 3 செடி நட்டு வச்சுருக்கிறேன். 3 செடியுமே ஒரே கம்பில் தான் படர்ந்துருக்கு. நிறைய கம்பு வச்ச பிறகு இதுலேயுமே படரலை. ஸோ வெயில் டைமில் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு. இப்போ மழை பெய்ததுனால இதுவுமே பூ பூத்து கொஞ்சம் காய் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி பறித்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து காய்க்காது, நம்ம பிடிங்கி தள்ளிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் பூ காயெல்லாம் வந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம சொந்தமாக செடி நட்டு அதுலேருந்து காய் பறித்து சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நிறைய பயிர் வந்து கீழே தான் காய்ச்சிருக்குது. படர்ந்ததுக்கு மேலே வந்து 1-2 பயிர் தான் காய்ச்சிருக்கு. இல்லாமல் அந்த செடியோட மூட்டில் தான் நிறைய காய் காய்ச்சிருக்கு. ஏன்னா அந்த கம்பியில் தான் கொஞ்சம் இதெல்லாம் படர்ந்துருக்கு. நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பயிர் கிடச்சிருக்கு, நீலப்பயிறு. இது ஒரு நாள் சமையலுக்கு இதுவே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம